பேருந்துகள் வந்து தண்ணீர் திறந்து விட என்ன கேட்காம எப்படி திறந்து விடுறீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மேட்டர். இது சின்ன மேட்டரா பெரிய மேட்டரா அப்படிங்கிறதல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதா முக்கியம். அவர் வந்து சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் வந்து தொகுதியோட எம்எல்ஏ என்னை கூப்பிடல. அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்கிறாரு, நான் தொட்டால் அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சேர்த்து பயன்படுத்துகிறார். இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும். ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கிறதா முக்கியம். இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா PM ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க. SIR என்பது என்ன? வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா? வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். 18 வயசு ஆயிடுச்சா வாக்காளராக அவங்கள சேர்த்தணும். அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். எதிர்க்கிறவங்க என்னன்னு எதிர்க்கிறாங்க? வாக்காளரை வேணும்னு மத்திய அரசு நீக்குகிறது. சரி, வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் அந்தந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்ஃபோன்லேயே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்து கொள்ளலாம். என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்குது, அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும்? உண்மையாகவே SIRக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை நீக்குவதற்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது. தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர். நல்லபடியாக டெமோக்ராட்டிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு எலெக்ஷன் நடத்துறதில்ல. இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ அல்லது இறந்தவர்களுடைய பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள்மாறாட்டம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும். மசோதாக்கள் இதே போன்று கொண்டு வந்துட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதே போல தமிழக அரசையும் மக்கள் வாபஸ் வாங்குறதுக்கான காலம் நிச்சயமாக அவரோட கருத்தோடு நான் உடன்படுகிறேன். இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக ஃபேக்ட்ரியில் வந்து விமன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பில்லை கொண்டு வந்து உடனே திருப்பி போட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று அறிவிப்பாங்க, ஒன்று எதிர்ப்பு வந்ததுன்னா திருப்பி வாங்குவாங்க, இல்லைனா ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போட்டுருவாங்க. இந்த கவர்மெண்ட்டே வந்து கரப்ஷன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இது கமிஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்ட்டாகவும் இருக்குது. பார்த்து நல்லா இருக்கிறதால கேள்வி வந்துட்டே இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.